சண்டை போட்டு இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளர் ஆனார் கௌதம் கம்பீர். இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் பதவியிடம் காலியாக இருக்கும் நிலையில் ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் இளம் இந்திய அணிக்கு VVS லக்ஷ்மன் பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார். இலங்கை தொடருக்காக ஜூலை 15ஆம் தேதிக்குள் புது தலைமை பயிற்சியாளர் பதவியேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. PCCஐயும் கௌதம் கம்பீரை தலைமை பயிற்சியாளராக தேர்வு செய்து வைத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கௌதம் கம்பீரை தலைமை பயிற்சியாளராக தேர்வு செய்துள்ள நிலையில் அவரை ஏன் இன்னமும் அறிவிக்கவில்லை என்ற கேள்வி இருந்தது. இந்நிலையில் அவர் அஜித் அகர்கருடன் போட்டி போடுவதாக கூறப்படுகிறது. இந்திய அணி தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கருக்கு ஆண்டு ஊதியமாக 3 கோடி வழங்கப்படுகிறது. அதற்கு முன்பு வரை தேர்வு குழு தலைவருக்கு 1 கோடி தான் வழங்கப்பட்டது. இந்த விஷயத்தை முன்வைத்துதான் கம்பீர் பிரச்சனை செய்து வருகிறாராம். தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கருக்கு மட்டும் 1 கோடியிலிருந்து 3 கோடியாக சம்பளம் உயர்த்தியுள்ள நிலையில் புதிய தலைமை பயிற்சியாளருக்கு 12 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாயாக சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என உறுதியுடன் இருக்கிறாராம். இந்நிலையில் சம்பள பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டதால் இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என PCCI தற்போது அறிவித்துள்ளது.